ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் அனுமதியோம் 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 அனுமதி கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் எதிர்த்து இங்கே காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் தமிழக மக்களை வஞ்சிக்காதே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடி அரசை எதிர்த்து இங்கே மோடி அரசு எதிர்த்து ஒட்டி அடிக்கும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடி வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழகத்தை வஞ்சிக்காதே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மத்திய அரசை கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் 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 பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் மொட்டை அடிக்காதே மொட்டை அடிக்காதே காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தை என்டிஏ அரசை கண்டிக்கிறோம் என்டிஏ அரசை கண்டிக்கிறோம் 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 என்டிஏ அரசை கண்டிக்கிறோம் என்டிஏ அரசை என்னுடைய தலைவர் அருமை சகோதரர் சங்கரபாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தெரிவித்து இந்திய திருநாட்டில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழ் அல்லது தமிழ்நாடு என்கின்ற ஒரு வார்த்தை கூட இல்லை. அனுராதா அவர்களே, லட்சுமி வாரி அவர்களே, நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டு எந்தவித நிதி உதவிகளும் தமிழகத்திற்கு கொடுக்காமல் தமிழ்நாடு என்கின்ற பெயரை கூட அந்த நிதிநிலை அறிக்கையில் பயன்படுத்தாமல் ஒரு நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டது. அதனை எதிர்த்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கமும் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழக காங்கிரஸ் தலைவர் அன்பு தலைவர் செல்வப்பந்தை அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் அவர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் முழுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு வர வேண்டிய வெள்ள நிவாரணமாக 38,000 கோடி ரூபாயை தமிழக அரசு 6 மாதங்களுக்கு மேலாக வற்புறுத்தி கேட்டு வருகிறது. ஆனால் மத்திய அரசு தமிழகத்திற்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்காது. அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்கீடு செய்து தமிழக மக்களை வஞ்சித்து விட்டார்கள். அதனால்தான் தமிழகத்திற்கு மிகப்பெரிய மொட்டையை தந்த மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நமது மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையிலே இங்கே நடத்தி வருகிறோம். தமிழகத்தில் தமிழக மக்களை மொட்டையடிக்கின்ற மத்திய அரசை கண்டித்து இந்த மொட்டையடிக்கும் போராட்டத்தையும் நமது மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இங்கே அருமையாக நடத்தி வருகிறார்கள். ஆகவே மத்திய அரசு உடனடியாக தமிழகத்திற்கு அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை மக்களை திரட்டி மக்கள் போராட்டமாக காங்கிரஸ் பேரியக்கம் தமிழகம் முழுமையும் நடத்தும் என்பதை மத்திய அரசிற்கு ஒரு எச்சரிக்கையாக விடுத்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.